ஸோ ஏஐ வரும்போது இப்போ வேலை வாய்ப்பு பூரா காலியாக இல்லை, ரூம் பாய் கிடையாது. இப்போ என்ன ஆகும், 40 மாடி கொண்ட ஹோட்டலுக்கு ஃப்ளோருக்கு ஒரு ரூம் பாய்னால் இருக்கணும்ல, 40 ஃப்ளோருக்கு 40 பேர் இருக்கணும்ல, இல்லை 20 பேர்னாலும் இருக்கணும்ல, 10 பேர் இருக்கணுமா? எவனுமே இல்லை. மொத்தம் 2 பேர் தான் இருக்காங்க இந்த ஹோட்டல்லே, 40 மாடி ஹோட்டலில். இப்போ என்னாச்சு, அதுக்கு வந்து 100 பேர் வேலை பார்க்கணும். எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 2 பேர். டே ஒருத்தன், நைட்டு ஒருத்தன், மிடில் ஒருத்தன். இப்போ ஏஐனால இப்படி தான் போக தான் செய்யும். சில இண்டஸ்ட்ரி காலியாகிடும். ஆனால் இந்தியாவிலலாம் அது வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் இல்லை. இப்போ இந்தியாவில் அமேசான் அப்படின்னா, அமேசானில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே ஏஐ வரும். நீங்கள் புக்கிங் பண்ணுறீங்க, ஆன்லைனில் தான் பண்ணுறீங்க. டக்குன்னு பார்சல்ஸ் ரெடியாக அங்கே கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அதை டக்குன்னு பிக்கப் பண்ணி அதுக்கு மெஷின்ஸ் இருக்கும். அது போய் கொரியருக்காரனுக்கு தள்ளி விட்டுரும். இந்த ஊர் அந்த ஊர்னு ஷார்ட்டிங் மாதிரி பண்ணி விடுவோம். அதை அந்த ஊருக்கு வச்சுன்னா அவன் எடுத்துகிட்டு வந்து கொரியர் மட்டும்தான் வரும். நமக்கு கொரியர் மேன் மட்டும்தான் இருப்பான். மித்த எல்லாமே ஏஐயாக மாற்றிடலாம். ஆர்டர் ஏஐயில் தான் இருக்குது. இப்போவே ஆர்டர் பண்ணுறது அப்படி தானே இருக்குது சிஸ்டத்தில். ஸோ அதனால் அவன் வச்சு எதுக்கு சம்பளம் கொடுக்கணும், எல்லாத்தையும் மெஷின் ஆக்கி விட்டான்னா பிரச்சனையே இல்லைல்ல அப்படின்றது தான் இப்போ போயிட்டுருக்கு. பல இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஆகும் வாய்ப்பு இருக்குது.